நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கன்னியாகுமரி டு ராமேஸ்வரம் ரோடு, அதாவது ஈசிஆர் ரோடு, தூத்துக்குடி, சாயல்குடி, கீழக்கரை அந்த ரோட்டில் நிற்கிறோம். இப்போ நமக்கு நேரே ஒரு ரோடு தெரியுது இல்லையா, லெஃப்ட் ஒரு ரோடு போகுது இல்லையா, இதில் போனோம் அப்படின்னா உத்தரகசமங்கை கோவில். கரெக்டாக காலையில் 5:15 மணிக்கு விட்டு கிளம்புனோம். சரியான இருட்டு, ஒன்றுமே தெரியலை பனி மூட்டத்துக்கு. அதனால் நம்ம வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டில் போகணும் அப்படின்னா உத்தரகசமங்கை கோயில். இப்போ நம்ம தனுஷ்கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏர்வாடி கீழக்கரை வழியாக உத்தரகசமங்கை நோக்கி தனுஷ்கோடியை நோக்கி போகிறோம். இந்த பகுதி நல்லாயிருக்கும், நல்ல விவசாய காடு, நீர்நிலைகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், வாங்க தனுஷ்கோடி வரைக்கும் போயிட்டு நம்ம போகிற வழியில் நிறைய டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகள் நம்மளை கிராஸ் பண்ணோம், நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸில் கிராஸ் பண்ணோம். பார்க்கலாம் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு பேருந்து சேவை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரோடு கொஞ்சம் ரிஸ்க்குங்க. நீங்கள் இந்த ரோட்டில் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. கன்னியாகுமரி போயிட்டு ராமேஸ்வரம் போகிறவங்க, பைக்கர்ஸ் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக வருவாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, இன்றைக்கெலாம் எக்கச்சக்கமாக வருவாங்க. நண்பர்கள் யாராவது இந்த ஈசிஆர் ரோடை பயன்படுத்தி வர்றீங்க அப்படின்னா மிகுந்த கவனத்தோடு வாங்க. ஏன்னா ரோட்டில் அதிகப்படியான கிராசிங் இருக்கும். மனிதர்கள் கவனமாக ஓரளவுக்கு போய்ப்பாங்க. ரேர் கேஸ் தான் மனிதர்களோட மோதலும் வாகனத்தோட மோதலும் நடக்கும். அதை தவிர்த்து கால்நடைகள் எக்கச்சக்கமாக காலையில் டைம் சரி, நைட்டில் நாய்கள் எக்கச்சக்கமாக ரோட்லேயே நிற்குங்க. அந்த ரோடு சூடுக்கு அதில் படுக்குதா இல்லை உணவு தேடி நிற்கிறது இல்லை. பாருங்கள், சிவராம், இது ஒரு ஃபேமஸான பஸ்ஸு. சாயல்குடி, கீழக்கரை, ஏர்வாடி தர்கா அது போயிட்டு போகும். இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி மெஸ்ஸியோட படத்தை வரைஞ்சிருப்பாங்க. நம்ம கூட ஒரு காணொலி பண்ணியிருப்போம், ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருப்போம். ஃபேமஸான பஸ்ஸுங்க, மோகன்தாஸ் சிவராம்னு சொல்லிட்டு. பாட்டு பட்டை கிளப்புவாங்க வண்டியில், அப்படி இருக்கும், தரமாக இருக்கும். இங்கே ஒரு லாஸ்ட் 3 டேஸாக இங்கே கொஞ்சம் நல்ல மழைங்க. இந்த மாவட்டத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி நல்ல மழை வச்சு கொளுத்துச்சு. இங்கே பாருங்கள், பருத்தி காடெல்லாம் அப்படியே தண்ணி காடாக கிடக்கு. பருத்தி விவசாயம் பண்ணியிருக்காங்க, அதில் ஃபுல்லாக தண்ணி காடாக கிடக்கு. இந்த ரோட்டில் நீங்கள் பயணம் வர்றீங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் டைம் இந்த ஏர்லி மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா நிறைய பறவைகள் விவசாய நிலங்கள் இருக்கிறதையும், நிறைய மயில்கள் தன்னுடைய குஞ்சுகளை கூப்பிட்டுக்கிட்டு உணவு தேடி வர்றதையும் உங்களால் பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், இப்போ கூட அந்த கொக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், குஞ்சு குட்டி குருமானமாக எக்கச்சக்கமாக இருக்கும். உள்ளே நிறைய சின்ன சின்ன குட்டி கிராமங்கள் இருக்கும், உள்ளே போனால் பார்க்கலாம். பாருங்கள், சொல்லணா அங்கே நிற்கிது பாருங்கள், எக்கச்சக்கமாக நிற்கிது பாருங்கள். வெளிநாட்டு பறவைகள் இந்த சைடு நிறையா வரும். 1-2 பறவைகள் சரணாலயம் இங்கே இருக்குது. கீழே செல்லுனர், மேலே செல்லுனர்னு சொல்லிட்டு ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது. அதை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா பெயரிடப்படாத ஒரு பறவைகள் சரணாலயம் சொல்லலாம். ஏன்னா இங்கே பறவைகள் சரணாலயம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கீழக்கரையை தாண்டி திருப்பலாணி போகிற வழியில் ஒரு ஜங்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பறவைகள் இருக்கும். ஒரு நீர்நிலை இருக்கும், அதில் எக்கச்சக்கமான பறவைகள் இருக்கும். பாருங்க, இங்கெல்லாம் நான் இவ்வளோ தண்ணி பார்த்ததே கிடையாதுங்க. பெண்கள் குளிக்கும் இடம், ஆண்களுக்கு அனுமதி இல்லை. தனித்தனியாக போர்டு வச்சுருக்காங்க. இங்கே பெண்கள் குளிக்கணும், இங்கே ஆண்கள் குளிக்கணும். இது பவானின்னு ஒரு பஸ்ஸு, திருவாடானை போகிற பஸ்ஸு, ஏர்வாடி தர்கா டு திருவாடானை போகிற பஸ்ஸு. எல்லாமே அந்த டைமிங் எடுப்பாங்க. இது ஏர்வாடி. இதில் ரைட் சைடு போனீங்க அப்படின்னா ஏர்வாடி தர்கா போகலாம். இங்கே ஒரு போட்டிங் இருக்குங்க, கடலுக்குள்ளே கூட்டு போவாங்க. இங்கேயே போர்டும் இருக்கும், அது வெளியிலே போர்டு இருக்கும். கடலுக்குள்ளே கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு இந்த பவளப்பாறைகள் திட்டு அந்த இருக்கு பாருங்கள் போர்டு. பச்சை மூப்பனா ஏதோ ஒரு இது, வலசை மூப்பனை ஏதோ ஒரு இது, அந்த தீவு பேர் சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்களை அங்கே கூப்பிட்டு போகும், போட் வச்சு கூப்பிட்டு போவாங்க. நம்ம அதை பற்றின ஒரு காணொலி நான் பதிவேற்றேன். இந்த டேர்னிங் ரொம்ப டேஞ்சரான டேர்னிங். இந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டும் நடக்கும். ஏன்னா வேகமாக டேர்ன் பண்ணுறதுனால இந்த சைடு அந்த சைடு குறுகலான ரோடு, டேர்னிங் நடக்கும். இதுக்கு அடுத்த டேர்னிங் அதை விட டேஞ்சரானது. ஏன்னா
ஏன்னா ஈவினிங் டைம்லேயும் சரி, இல்லைன்னா மார்னிங் டைமில் அப்பப்போ போலீஸாரங்க எக்கச்சக்கமாக நிற்பாங்க. டூ வீலரு காரில் வரவங்களை செக் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமாக நிற்பாங்க. ஸோ இந்த 2 வளைவுகளையும் நீங்கள் மெதுவாக கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக விவசாயத்தை பாருங்கள். ராமநாதபுரம் வறட்சியான பூமின்னு சொல்லுவாங்க, நம்பவே நம்பாதீங்க. அங்கங்கே இந்த கருவேல மரங்கள் எக்கச்சக்கமாக நின்று ஒரு சில பகுதிகளில் வறட்சி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராமநாதபுரம் 75% விவசாயத்தில் இப்போவும் செழிப்பாக தான் இருக்குது. நீர்நிலைகளை சுத்தம் பண்ணி நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 75%லையும் 100% விவசாயத்தை இங்கே வந்து விவசாயிகள் சாதிச்சு காட்டுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமாக இருந்த ஊருங்க ஒரு காலத்தில். அப்படிப்பட்ட ஊர் இன்றைக்கி வந்து வறட்சி மாநிலம், தண்ணியில்லாத காட்டுக்கு மாற்றிட்டோம்னா ராம்நாடுங்கிறதுலாம் ரொம்ப தப்பு இல்லையா? ட்ரக்கு ஆதிரா ராமேஸ்வரம் வண்டி ஸ்ரவன், இது வந்து சாயல்குடி வண்டிங்க. இப்போ புதுசாக வருது, சென்னை டு சாயல்குடி புதுசாக விட்ருக்காங்க. ராமநாதபுரம் வந்து இப்படி வருதுங்க. ட்ரக்கு ஆதிரா வந்து ராமேஸ்வரம் வண்டி, ஆனால் இப்போ இங்கே போகுதுன்னு தெரில. டிஎன்எஸ்டிசி வாலிநோக்கம் வண்டி, ராம்நாடு டு வாலிநோக்கம். ஆக்சுவலாக காலையில் 3:30 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்துடும் சென்னையிலேருந்து. அந்த ட்ரெயின்லேருந்து வர்றவங்க நிறைய பயன்படுத்துகிற பேருந்துகள் எல்லாமே இந்த டைமில் கிளம்பும். ஃபஸ்ட்டு பஸ்ஸு நாங்கள் தூத்துக்குடி போகிறதுக்கு வந்து தூத்துக்குடி வண்டி ஒன்று வரும், அதில் சரியான கூட்டம் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் கீழக்கரை, ஏர்வாடி இந்த மாதிரி பகுதிகளுக்கு பேருந்துகள் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இப்போ போகிறது வாலிநோக்கம் வண்டி. நிறைய பேருந்துகள் வந்து காலையில் டைமில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து பீக் ஹார்ஸ் இல்லையா? இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு விடுமுறை நாள், சாட்டர்டே அப்படின்னா கூட, மற்ற மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே கூட இங்கே ஒர்க்கிங் டேஸ் தான். 7 நாள் வேலை செய்கிற ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம 5 நாள் தான் ஒர்க் பண்ணுவோம். அதனால் நான் சொல்கிறேன், பேருந்துகளோட சேவை வந்து இங்கே இந்த பகுதியில் ஓரளவுக்கு இருக்குது கணிசமாக. புள்ளந்தை ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்றத இங்கே நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம இப்போ தனுஷ்கோடி போகிறோம் அப்படின்னா ரெகுலராக போகிற ரூட்டில் நம்ம போக போகிறது கிடையாது. ராமநாதபுரம் போய் நம்ம போக போகிறது கிடையாது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டு காமிச்சு தரேன். ஏர்வாடி எங்கேருந்து வர பஸ்ஸுங்க? திருப்பாச்சேத்திலேருந்து வருதுங்க இந்த பஸ்ஸு. மதுரையிலேருந்து வருதுங்க. மதுரை டு ஏர்வாடி. ஏர்வாடியிலேருந்து திருப்பூரா இல்லை ஈரோடான்னு தெரியல, ஒரு பஸ்ஸு ஒன்று இருக்குங்க, ஏஞ்சல்னு போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தரமாக இருக்கும் அந்த பஸ்ஸு. டைம் கிடச்சதுன்னா அதில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். மயில் பறக்குது பாருங்க, மயில் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு மயில் பறக்குதா? அங்கே மயில் எக்கச்சக்கமாக ரோட்டோரம் அந்த பொலிக்கல்னு சொல்லுவாங்க. அவங்க இடத்த வலை போட்டு மறைச்சிருப்பாங்க இல்லையா, கம்பி வலி போட்டிருப்பாங்க இல்லையா, மயாகுளம். இந்த மயாகுளத்தில் வந்து 2 ஊர் இருக்குது.
இது அப்படியே போயிட்டு கொஞ்ச தூரத்தில் டர்ன் ஆச்சு அப்படின்னா கீழக்கரை சதக் காலேஜ் வந்துடும். ராமநாதபுரம் மாவட்டத்தை விட ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் அப்படின்னா கீழக்கரை சதக்க சொல்லலாம். பட்டுக்கோட்டை எங்கே போகுதுன்னு தெரியல. பட்டுக்கோட்டைன்னு போட்டு இந்த வழியாக போகுது. ஒருவேளை பட்டுக்கோட்டையிலேருந்து வருதா? நான் இந்த ரோடு வந்து தொண்டி, மீமிசல், தஞ்சாவூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், சிதம்பரம் அந்த ஊர்களுக்கு போகிற ஈசிஆர் ரோடு. இதுதாங்க நான் சொன்ன கீழக்கரை சதக். ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்க. சேர்மன் சேமு முகமது சதக் தம்பி நினைவு வளைவு கீழக்கரை. வள்ளல் சீதாக்காதியோட நினைவு ஆர்ச்சும் இங்கே தான் இருக்குது. இது கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த ஊரை விட்டு பிரியும் போது இப்படி இருக்கும். நாய் தொல்லை தாங்க இந்த ரோட்டில் எக்கச்சக்கம். பாருங்க, அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தோட வறட்சி பசுமையாக மாறுது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க இந்த ஏரியா எல்லாமே. நீங்கள் வேணால் இந்த பகுதியை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த ஈசிஆர் ரோடைய சிக்கல் தாண்டி சிக்கல் இங்கிட்டு, அதாவது சிக்கல் டு தூத்துக்குடி, சிக்கல் டு ராமேஸ்வரம். நீங்கள் எப்படி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதி ரெண்டு விதமான சீனரிஸை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். எருமக்கடா சும்மா சர்ன்னு போகிறாப்புல. எப்படி ஏதோ பொள்ளாச்சியில் போன மாதிரி இருக்கா? பொள்ளாச்சி ரோட்டில் வண்டி ஓட்டின மாதிரி இருக்கா? இது நம்ம ராம்நாடு, வள்ளல் சீதக்காதியோட ஊர், மன்னர் சேதுபதி ஆண்ட பூமி, ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த மண். இந்த தென்னை மரங்கள்லாம் பாருங்க, ஆயுள் காலம் முடிஞ்சு மண்டை உதிர்ந்துருச்சு. ஆயுள் காலம் முடிஞ்சு உதிர்ந்ததா இல்லை இவங்க நீர்நிலைகள் சரியில்லாதனால தண்ணி பாய்க்காமல் விழுந்தான்னு தெரியல. என்னோடய சிறு வயதில் நாங்கள் பள்ளிக்கூட லீவுக்கு இந்த வழியாக போவோம். நான் அந்த பகுதியை உங்களுக்கு காட்டுறேன். தரமாக இருக்கும் அந்த பகுதி. நாங்கள் எங்கே ஸ்கூல் லீவுக்கு வந்து காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு லீவ் எல்லாமே இங்கே இருக்கிற ஒரு ஊரில் தான் கழியும். அந்த ஊரை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அந்த வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். தரமாக இருக்கும். அந்த ஊருக்கு போகும்போது இங்கேருந்து அந்த கீழக்கரை சதக் காலேஜ் இருக்குல்ல, கீழக்கரை சதக் காலேஜ் வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஏன்னா எல்லைக்கு வந்துட்டோம் நாங்கள். எப்படி ஒரு நாட்டு பாடல்லேருந்து இன்னொரு நாட்டு பாடல்களை என்ட்ராகிற மாதிரி ஒரு ஃபீலு. வெளிநாட்டு பாடலிருந்து நம்ம நாட்டு பாடல்கள் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஃபீல் இது கொண்டு வரும். இப்போ ரோடு ரெண்டாக பிரியும். ரைட்டில் போனீங்க அப்படின்னா கீழக்கரை பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து பட்டை சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு இருக்கும், மட்டன் கறி சூப்பராக இருக்கும். லெஃப்ட்டில் போனீங்கன்னா ராம்நாடு. நம்ம லெஃப்ட்டில் போகிறோம். இதுதான் வள்ளல் சீதக்காதியோட தோரண வாயில். இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும். இங்கே வந்து ஒரு மசூதி இருக்குங்க. மசூதின்றதை விட ஒரு பெட்ரோல் பங்கோடு சேர்ந்து ஒரு இஸ்லாம் மதத்தவர்கள் கட்டியிருக்காங்க. பயணம் போகிறாங்க இல்லையா, வெளியூர்களுக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறவங்க இருந்து இலைப்பாடுறதுக்கும் நமாஸ் பண்ணுறதுக்கும் பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கு எல்லா வசதியோடையும் தான் இருக்குது பாருங்கள். இதுதான் அது. எல்லா வசதிகளோடையும் இதை பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூர் வண்டி எல்லா வசதிகளோடையும் அந்த மக்களுக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. யாருனாலும் அதை பயன்படுத்திக்கிடலாம். கீழக்கரை கடற்கரை பகுதி போனாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஏர்லி மார்னிங் சூப்பராக இருக்கும். மீன் ஏலம் நடக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வாங்கலாம். நிறைய பேர் சென்னையில் தான் மீனோட விலை அதிகம்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? விலைவாசி சென்னையில் எக்கச்சக்கமாக இருக்குன்ட்டு. இந்த பகுதிக்கு வாங்க,
இது கடற்கரை பகுதியாக இருந்தாலுமே மயில் பாருங்கள் எவ்வளோ பெரிய தொகையோட போகுதுன்னு பாருங்கள். கடற்கரை பகுதியாக இருந்தாலுமே இந்த பகுதியில் மீனோட விலை உச்சத்தில் இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மீனோட விலை உச்சத்தில் இருக்கும். ஆனால் இங்கே பெரும்பாலும் சாலை மீன்கள் வந்து இந்த பகுதி கிராம மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. சாலை மீன்கள் ஊளின்னு சொல்லுவோம், நீங்கள் சீலான்னு சொல்லுவீங்க சென்னையில். இங்கே சீலான்றது அந்த வஞ்சரம் மீனை சொல்லுவாங்க. அந்த ஊளி, விலை மீன் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த விலை மீன்கள் அந்த வகைகள் கூட இங்கே கொஞ்சம் அதிகமாக வலையில் படும். இப்போ நான் என்னோடய ட்ராவலை உத்தரகசமங்கை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நண்பர்கள் யாராவது ஆன்மீக பயணமோ இல்லை வந்து சுற்றுலாவோ இல்லை பைக் ரைடோ ஏதாவது வர்றீங்க அப்படின்னா இந்த மாவட்டத்துக்குன்னு பெயர் சொல்லக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்குது. நீங்கள் இப்படி போனாலுமே உத்தரகசமங்கை போகலாம், இந்த ரோட்டில் போனாலுமே உத்தரகசமங்கையில் போய் சேரலாம். அழகாக இருக்கும் இந்த ரோடு, வில்லேஜ் ரோடு, கொஞ்சம் சுமாராக இருக்கும், ரோடு சுமாராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. ஏர்லி மார்னிங் பல வருடங்கள் கழித்து சுற்றி பார்க்குறேன். அங்கே ஒரு மயில் ஒன்று நிற்கிது. எப்படி இருக்கு பாருங்க, அருமையாக இருக்கா. என்ன ஒரு குடும்பனை தாண்டினா உப்பளம் வந்துடும். நம்ம ஆளுங்க எதை எங்கே கொண்டு வைக்கணும்னு ஒரு விவஸ்தை இல்லாமல் வச்சுருப்பாங்க. நிறைய வெளிநாட்டு பறவைகள், இந்த வாத்து இனங்களை சேர்ந்த நிறைய வெளிநாட்டு பறவைகள் இங்கே இருக்கும். நான் உங்களுக்கு போகிற வழியில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் ஒன்று ஒன்றா, சரிங்களா. இப்போ நாங்கள் ஒரு ரோடு காமிச்சால உத்தரகசமங்கை போகிற ரோடுன்னு. நீங்கள் உத்தரகசமங்கை, திருப்புல்லானி, சேதுக்கரை, ராமேஸ்வரம் இது எல்லாத்துக்கும் ஒரே ரோடை பயன்படுத்தலாம், சரிங்களா. அது என்ன அப்படின்றத இந்த கொஞ்சம் தூரத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். புண்ணிய பூமின்னு சொல்கிற இந்த ராமநாதபுரம் பூமியில், சேது சீமை பூமியில் இந்த 3 கோயில்களும் ஒரே ரோட்டில் நீங்கள் போகலாம். காஞ்சிரங்குடி, இந்த காஞ்சிரங்குடி கடற்கரையும் சூப்பராக இருக்குங்க. அது ஒரு தனியாக ஒரு காணொளி பண்ணலாம். ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் நிறைய போனால் ஈசிஆர் ரோடு, தேவிப்பட்டினத்தை ஒட்டி ரோடு பிரிஞ்சு எப்படி போகும் இல்லை. இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா திருவாடனையில் ஒரு கோவில் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா வர்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆன்மீக சுற்றுலா தாண்டி இங்கே ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல், பொள்ளாச்சி மாதிரியான வியூஸ்லாம் இங்கே இருக்காது, டேமுலாம் எதுவும் இருக்காது. எங்களுக்கு பெரிய டேமுன்னா ராம்நாடு பெரிய கண்மா, அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஆர்எஸ் மங்கலம், நாரை பறக்கா 4 மடை கண்மாயின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாரையால் அந்த கம்மாயை பறந்து கிடக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சொலவடை சொல்லுவாங்க, பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த கம்மாயோட நிலைமை எப்படி இருக்குன்றதை போய் பார்த்தா தான் தெரியும். என்ன பஸ்ஸு கீழக்கரை கடற்கரைக்கு போகுதுங்க. அரண்மனை டு கீழக்கரை கடற்கரை. அதுபோக ராமலிங்க விலாஸ், இங்கே வந்து அந்த அரண்மனை வந்து ஃபேமஸ்ஸு. கட்டபொம்மன் வந்து அந்த பாருங்கள் மேலே நாரே பறக்குது பாருங்கள். கட்டபொம்மன் படத்தில் வர டைலாக் எல்லாமே நடந்தது இங்கே தான். அதே மாதிரி கட்டபொம்மன் தப்பிச்சு ஓடுனதும் இங்கே இருந்து தான். அதனால் நீங்கள் ராமலிங்க விலாஸ் அந்த அரண்மனையை போய் பார்க்கலாம். சின்ன சின்ன கடற்கரை கிராமங்கள் இருக்குது, அழகாக இருக்கும். இயற்கையை வெவ்வேறு கோணங்களில் உங்களால் ரசிக்க முடியும் அப்படின்னா அந்த கடற்கரைகளை நீங்கள் ரசிக்கலாம். அருமையாக இருக்கும், கடற்கரை கிராமங்கள் அருமையாக இருக்கும். எளிய மக்கள் வாழும் பூமி ராமநாதபுரம். எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தாங்க இருக்குது, தண்ணியாக இருக்குது. மேலே நீர் காக்கா பறக்குது, பையன் பறக்குறாங்க வண்டியில். நம்ம என்ன தட்டாலும் சரி, எருமக்கடா 60 தாண்டி போகாது. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு லேட்டாக போனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் சமாளிச்சுப்பேன். அவசரமாக போய் ஏதாவது ஒரு பின்விளைவுகள் சந்திக்கிறதுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. உத்தரகசமங்கை, திருப்புல்லானி, சேதுக்கரை, ராமேஸ்வரம் இது 3ஐயும் ஒரே ரோட்டில் நான் பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன். ஒரே ரோடை பயன்படுத்தலாம் அப்படின்னுட்டு நம்மளோட ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதும் அங்கே தான், இந்த ரோடு தாங்க.
கொஞ்சம் தூரம் போகணும். அந்த ரோட்டோட எல்லை ஆரம்பிக்கிறேன் நான் காட்டுறேன். நிறைய போனீங்கன்னா தேவக்கோட்டை 84, முதுகுளத்தூர் 38, லெஃப்ட்டில் போகணும். சேதுக்கரை 5 கிலோமீட்ரு, திருப்புலானி 8 கிலோமீட்ரு. இதுதான் அந்த ரோடு. இப்படி வந்தீங்கன்னா இப்படி நிறைய இப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உத்திரகாசமங்கை கோவில் ஏரியா சூப்பராக இருக்கும். அப்படியே யூட்டர்ன் போட்டு இப்படி உள்ளே போனீங்கன்னா திருப்புலானி கோவில். இங்கே உங்களுக்கு கோபுரம் இங்கேருந்தே தெரியும். திருப்புலானி கோவில். நம்ம வந்த வழியே போனீங்கன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா? நேரே போனீங்கன்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருச்செந்தூர் வண்டி ஒன்று வருது. இப்போ நம்ம திருப்புலானி கோவில் போயிட்டு அதை தாண்டி திருப்புலானியில் இருந்து புதுமடம்னு ஒரு ஊர் வரும். அதுக்கு முன்னாடி அதை தாண்டி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக தெரியல. இந்த ரோடு போயிட்டு ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த ரோடை பயன்படுத்துங்க. நான் ஏற்கனவே நிறைய காலோனிகளில் சொல்லியிருக்கேன். உத்திரகாசமங்கை, திருப்புலானி, ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேருந்து கூட இருக்குது. புதுசாக இப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் திருப்புலானி. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இதற்கு பாருங்க கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலுங்க. அந்த கோவில் 1B அரண்மனை இந்த ஏரியாக்களில் இயக்கப்படுற மாநகர பேருந்து. இதுதான் திருப்புலானி கோவில். இதில் நேரையே போனீங்க அப்படின்னா சேதுக்கரைங்க. சேதுக்கரை இங்கே வந்து ராமநாதபுரம் மன்னரோட 21 ரூமில் கொண்ட அரண்மனை ஒன்று இருந்தது, இடிஞ்சிருச்சு. நேரையே போனீங்கன்னா சேதுக்கரை. லெஃப்டில் போனீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் ரோடுங்க. நம்ம இப்போ வந்து ராமேஸ்வரம் ரோட்டில் தான் போக போகிறோம். இந்த ரோடு வந்து அவ்வளோ அருமையாக அவ்வளோ சீனிக்காக இருக்குங்க. அருமையாக இருக்கும் இந்த ரோடு. ஃபுல்லாக தென்னந்தோப்பு, விவசாய காடு, கம்மா. இங்கே வந்து இந்த பகுதியில் இந்த கம்மா ஊரணின்னு சொல்லுவாங்க. ஊரணி எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒரு இடத்துல வந்து பல லட்சம் வவ்வால்கள் ஒரே மரத்தை தொங்கிக்கிட்டு இருக்கோம். நான் அதையும் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன். இதே ரோட்லேயே தான் இருக்கும். ஸோ நண்பர்கள் யாராவது திருச்செந்தூர் அங்கே அந்த பகுதியிலேருந்து ராமேஸ்வரம் நோக்கி ட்ராவல் பண்ணுறீங்க, தூத்துக்குடியிலேருந்து சொல்கிறேன், ராமேஸ்வரம் நோக்கி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாலையை பயன்படுத்துங்க. ட்ராவலில் களைப்புன்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது உங்களுக்கு. என்னடா இந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் நிறைய பேர் வெறுத்துவாங்க. ஏன்னா வெயில் காலத்தில் மழை காலத்தில் கூட வெயில் எங்கள் ஊரில் பிச்சை எடுக்கும். அப்படி ஒரு ஊர், அப்படி ஒரு மாவட்டம் எங்கள் மாவட்டம். சரியா? அள்ளி அள்ளி கொடுப்போம். எதாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, அள்ளி அள்ளி கொடுப்போம். ஓவர்டேக் பண்ணிடலாம். பனைமர காடுகள், விவசாயம், நெல். இங்கே அதிகப்படியாக நெல், எள், தட்டாம்பயிறு இதை வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான படித்த இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் படிச்சுட்டு வெளிநாடு போயிடுறாங்க. ஏன்னு தான் தெரியலை. நம்ம ஊரில் விவசாயம், மழை தண்ணி இல்லை, அதுக்காக எல்லாமே வெளிநாடு போயிடுவாங்க. இந்த குளம்லாம் நிறைஞ்சி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேங்க. எப்படா உனக்கு இந்த ஊர்லாம் தெரியும்னு கேட்குறீங்களா? இந்த ஊருக்கு நான் அடிக்கடி வருவேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ராமேஸ்வரம் 53 கிலோமீட்டருங்க இங்கேருந்து.
பெரிய லெவலில் இந்த ரோட்டில் வந்து போக்குவரத்து இருக்காது, டிராஃபிக்ன்ற கான்செப்ட் இருக்காது. சீனரிஸை என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு வண்டியில் ஃபியூவல் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, பெட்ரோல் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வேகத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகப்படியான கால்நடைகள் இந்த ரோட்டில் நிற்கும், கிராஸ் பண்ணும். மக்கள் கிராஸ் பண்ணுவாங்க, விவசாய விளைநிலை பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த ரூட்டில் அரண்மனை டு ரகுநாதபுரம் 5ஆம் நம்பர் ஒன்று வரும். ரொம்ப நாளாக அந்த பஸ்ஸில் ஒரு விளாகை போட்டுறணும்னு பார்க்குறேன். நம்மளுக்கு வந்து அது முடியாத ஒரு இதாகவே இருக்குது. வருது பாருங்கள் 5ஆம் நம்பர். கும்பகோணம் டிப்போ வண்டி. நம்மளுக்கு முன்னாடி ஒரு 5ஆம் நம்பர் போகுது. நம்மளுக்கு இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி போனது ஒரு 5ஆம் நம்பரு புது வண்டி, கரெக்டுங்களா? அங்கே பாருங்க, நம்ம கால பைரவர்கள் எக்கச்சக்கமாக ரோட்லேயே நிற்பாங்க. ரைட் சைடில் போகிற எல்லா ரோடுகளுமே கடலில் போய் ஜாயிண்ட் ஆகுங்க. இது திணைக்குளம். எல்லாமே ரைட் சைடில் போனீங்கன்னா ஃபுல்லாக கடல் தான், லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஃபுல்லாக விவசாய காடு. 5ஆம் நம்பர் ஒன்று போகாமல் பாருங்கள், தலைவன் தரமாக போவான். நிறைய பேரோட விருப்ப பஸ்ஸு. தலைவனை ஓவர்டேக் பண்ணிடலாம். ஜாலியாக போகுது பாருங்கள். பஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ விண்டேஜ் பஸ் மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா பஸ்ஸில் வர்ற சவுண்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில பேருந்துகளை பாட்டு போடுவாங்க, கண்ணாடி முன்னாடி தனியாக தெரியுது பாருங்கள். அரசு போக்குவரத்து கழகம்னு எழுதியிருக்கிறது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. அந்தளவுக்கு கண்ணாடி கீழே இறங்கி நிற்கிது. மீன் எவ்வளோ பெரிய சீலாமணி எட்டு போகிறாங்க பாருங்கள். அவ்வளோதான், ஓவர்டேக் பண்ணிடுவோம். இருங்கய்யா, ஓவர்டேக் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஐயோ, இந்த பொண்ணு பஸ்ஸை பிடிக்கிறது ஓடுதுங்க. இந்த ஆட்டோ நிற்கிதுல்ல, ஆட்டோவுக்கு பக்கத்தில் இருக்கிறது என் மச்சானோட கடை. அந்த கடை திறந்துட்டான் காலையிலேயே. பேர் தங்கச்சோயம்பு, மளிகை கடை வச்சுருக்கிறான். நண்பர்கள் யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள். வயல் வரப்பை சுற்றி பனை மரங்கள் தாங்க நம்ம முன்னோர்கள் நட்டி அதில் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பனை மரங்கள் நீரை சேர்த்து வைக்கிற தன்மை இருக்கிறதுனால வயலை வறட்சியாக விடாது. ஆனால் இன்றைக்குமே இந்த பகுதியில் நிறைய பனை மரங்கள் வெட்டப்படுது. சித்தாங்காடு. 5ஆம் நம்பர் 2 போகிறான். இன்னொருத்த முன்னாடி போய்கிட்டு இருக்கான் பாருங்க. 5ஆம் நம்பரா வேற என்ன பஸ்ஸுவேன்? நியூ இயரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போலயே. என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. ரோட்டில் பெயிண்டாக அடிச்சு வச்சுருக்காங்களே. நான் சொன்னேன்லங்க, ஒரு இடத்துல இது ஃபுல்லாக ஒவ்வால் தாங்க. தெரியுதா பாருங்க. ஃபுல்லாக ஒவ்வால்கள் தான்.
இது ஃபுல்லாக வாவல் தாங்க. இந்த மரம் ஃபுல்லாக வாவல் தான். இந்த வாவல்கள் வந்து நைட்டு இலங்கைக்கு பயணம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இங்கே ஒரு சில மரங்கள் வந்து அந்த இலங்கை சேர்ந்த ஒரு சில மரங்கள் இங்கே இந்த ஊரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்குது. அதை குறிப்பிட்டு தான் இதை சொல்கிறாங்க. நம்ம அப்படியே தனுஷ்கோடி நோக்கி போகலாம். இதுக்கு அடுத்து பார்க்குற வியூஸ் எல்லாமே தரமாக இருக்கும். ஓகே, ஆமை ஒன்று அடித்து போட்டிருக்கு பாருங்க பஸ்ஸு. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. போகிற வழியில் மழை வந்தது அப்படின்னா நம்ம தான் சிக்குவோம். ஃபுல்லாக விவசாய காடுங்க. தென்னை மர தோப்பு இருக்கும். ஃபுல்லாக விவசாய காடு தாங்க. இப்போ வர்ற ஊர் பேர் வண்ணான்குண்டு. இந்த ஊரில் வந்து ஒரு பழைய காலத்து கல்வெட்டு ஒன்று மக்கள் துணி துவைக்கிறதுக்கு கல்லாக பயன்படுத்தியிருக்காங்க. எத்தனையோ வருஷத்துக்கு பழமையான கல்லுன்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. இந்த ராமநாதபுரம் சைடு உள்ள வர பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. லெஃப்டில் ரைட்டில் ஒரு ரோடு பிரித்து பார்த்தீங்களா? இதில் போனீங்க அப்படின்னா காரான், சேது நகர் அந்த பகுதிக்கு போகிறது. இதில் போனாலுமே ஒரு கடற்கரை கிராமம் வரும். நீர்நிலைகள் நிறைஞ்சு கிடக்குதுங்க. ஐயோ அப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரோட்டை ஒட்டியாக இருக்குது பாருங்க. ரோடு வரைக்கும் தண்ணி இருக்குது. அருமையாக இருக்குது. அப்பா சூப்பராக இருக்குங்க. இந்த ஊரோட பேர் வண்ணான்குண்டு. இந்த வண்ணான்குண்டை தாண்டி லெஃப்டில் ஒரு ரோடு போகும். அதில் போனோம் அப்படின்னா அது ஒரு கடற்கரை கிராமத்தை கொண்டு போகும். அங்கேயுமே மீன் ஏலம் விடுவாங்க. நல்லாயிருக்கும். எனக்கு பாதை அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை, இல்லைன்னா போகலாம். களிமண் குண்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வண்ணான்குண்டு கவர்மெண்ட் ஸ்கூலு. மட்டன், சிக்கன் இங்கே வந்து எப்போதுமே டிமாண்டுங்க. இங்கே பாருங்க, 4 கிழமெல்லாம் கிடையாது. இங்கே மட்டன், சிக்கன் இங்கே எப்போதுமே கிடைக்கும். இஸ்லாம் மக்கள் இந்த ஊரில் அது கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன லெஃப்ட் ரோடு வந்து இதுதான். இது உள்ளே போய் அப்படி போகும். அங்கேயும் ஒரு ரோடு இருக்கும், அதுலேயும் போகும். அதை தாண்டி இன்னொரு ரோடு இருக்கும், அதுலேயும் போகும். நான் சொன்னல, சின்ன வயசில் பள்ளிக்கூடங்க படிக்கும்போது ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு வந்து ஒரு ஊருக்கு வருவோம் அப்படின்ட்டு. இப்போ வர்ற ஊர் தான் பத்திராதரவை. ஆக்சுவலாக இப்போ வந்து அவங்க பத்திராதரவை ஊருக்குள்ளே வீடு கட்டி இங்கே இருக்காங்க. எங்கள் அத்தை அவங்க எல்லாமே. இந்த ரோடு போயிட்டு பிரப்பன் வலசையில் போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஊர் பேர் சரியாமல் குழம்பிகிட்டு இருந்தேன். பிரப்பன் வலசையில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லாயிருக்கும். நிறைய கடற்கரை கிராமங்கள் இருக்குது, முடிஞ்சால் போய் பார்க்கலாம். இப்போ வர்ற ஊர் பேர் வந்து பத்திராதரவைங்க. இங்கே தாங்க வருவோம். இங்கே பாருங்கள், இந்த சைடு தென்னந்தோப்பு தெரியுதா? இப்போ பாருங்கள், தென்னந்தோப்பு தெரியுதா? அது லாஸ்ட்டில் இந்த தென்னந்தோப்புகளில் தான் முன்னாடி அவங்களோட வீடு இருந்தது. இந்த கண்மாயில் தான் இப்போ போய் குளிப்போம். ரைட் சைடில் ஒரு கண்மாய் இருக்கும், அங்கே தான் நாங்கள் போய் குளிப்போம். இப்போ இங்கே வீடு கிட்டே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது எங்கள் அத்தையோட வீடு. இங்கே வருவோம் நாங்கள்.
அதாவது நான் ஸ்கூல் லைஃப் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காட்டுக்குள்ளே இருந்தாங்க. தென்னந்தோப்புக்குள்ளே பனையேறி குடும்பன்றதுனால தென்னந்தோப்புக்குள்ளே இருந்தாங்க. அங்கே தான் அவங்களோட, எனக்கு தெரிஞ்சு நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்குமே நான் இங்கே தான் வந்திருக்கிறேன் லீவுக்கு. இது வந்து முனிசாமி கோவில். இதுதான் பத்திரதரவி ஊர். இது வழியாக தண்ணிக்குள்ள வழியாக நடந்து போவோங்க. சின்ன வயசில் மழை பெஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். எங்களை சோழர்கள் தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து கூப்பிட்டு போவாங்க. இங்கே தான் வரும் ஃபுல்லாக. இது வந்து பரோட்டா கடை. காலையில் இங்கே வந்து பரோட்டா வாங்கணுன்னா பரோட்டா குருமா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பத்திரதரவி கண்மாயி. இதுதான் அந்த 5ஆம் நம்பர் ரூட்டு பத்திரதரவி. இந்த ஊருக்கு தாங்க நான் அடிக்கடி வருவேன். உள்ளே போனோம் அப்படின்னா அந்த நெல் அடிக்கிற இடம், விவசாயம் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. தென்னந்தோப்புக்குள்ளே வெயிலே படாது. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு இங்கே வாழ்ந்தாங்க. இந்த ரோடு வழியாக கூட்டு போவாங்க. இந்த ரோடு வழியாக போகும். இந்த வழியாக போகும். இப்போ இதெல்லாம் பாதை இல்லை. இந்த வழியாக கூட்டு போவாங்க. இப்போ அடுத்து வர்றது நயனாமரைக்கான். மயில் ரோட்லேயே போகுது பாருங்க. எங்கிட்டு போகிற ஏய் ஏய் பதறுது ஆண் மயில். அஞ்சாம் நம்பர் திரும்பி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போன 5ஆம் நம்பரு. நம்ம அங்கே கொஞ்ச நேரம் இந்த வவ்வால்களை பார்த்துட்டு இருந்ததுனால போன 5ஆம் நம்பர் திரும்பி வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் நைனாமரைக்கான். இங்கே செம்பரியாட்டு கிடாய்கள் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க இந்த பகுதியில் உள்ள மக்கள். நைனாமரைக்கான், அதுதான் நைனாமரைக்கான்றாங்க. ரகுநாதபுரம் அடுத்து வர ஸ்டாப் வந்து ரகுநாதபுரம். இந்த ரகுநாதபுரத்தில் வந்து ரோடு 4ஆக பிரியும். ஒரு ஜங்ஷன். லெஃப்ட் போனீங்கன்னா ராமநாதபுரம் ரோடு, ரைட் போனீங்க அப்படின்னா பெரியபட்டினம். இந்த பெரியபட்டினம் தான் முன்னாடி கடல் வணிகத்துக்கு சிறந்து விளங்கின ஊர். நிறைய கடல் திட்டுகள் இங்கே இருக்குது. இந்த கலித்துவாரங்கள் ஏதோ சொல்லுவாங்களே, ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த முகத்திட்டுகள் நிறையா இருக்குது. இங்கே இருக்கிற மசூதி ஃபேமஸான மசூதி. அதுபோக இந்த பெரியபட்டினத்தில் ஒரு நடராஜர் சிலையை கண்டெடுத்துருக்குறாங்க. அந்த நடராஜர் சிலை வந்து எக்மோர் மியூசியமில் இருக்குது. அதோட இமேஜை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இல்லை வீடியோ அட்டாச் பண்ண முடிஞ்சால் கூட நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அந்த பெரியபட்டினம் ஊர்லேயும் போயிட்டு நம்ம ஒரு vlog எடுத்திருக்கோம். அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. நிறைய போனோம் அப்படின்னா பிரப்பன் வலசை, அதாவது ராமேஸ்வரம் ரோடு, பாம்பன். பிரப்பன் வலசையில் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாம்பன் பிரிட்ஜை நோக்கி உங்களை கூப்பிட்டுட்டு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் தனுஷ்கோடி போய்க்கலாம். இன்றைக்கி வந்து லீவு நாள் குமிஞ்சு கிடப்பானுங்க டூரிஸ்ட்டு. லீவு நாள் இல்லாத நாட்களில் வந்தீங்க அப்படின்னா தனுஷ்கோடியை அழகாக பொறுமையாக அனுபவித்து ரசிச்சுட்டு போகலாம். என் அண்ணன் போகிறாரு, எங்கே போகிறாருன்னு தெரியல. அது ஆட்டோவில் போகிறது என் அண்ணன். பார்த்துட்டே போகிறாரு. அவரோட பேர் ரமேஷ். கால பைரவரை நடு ரோட்டில் நின்னா எப்படி நாங்கள்லாம் போகிறது? இது வந்து ரகுநாதபுரம் சந்தை நடக்கிற இடங்க. வார வாரம் இங்கே சந்தை நடக்கும். சனிக்கிழமை தான் நினைக்கிறேன், இன்னைக்கு தான் நினைக்கிறேன் அந்த சந்தை. நிறைய போனீங்கன்னா ராமேஸ்வரம் 55 கிலோமீட்டரு, பெரியவட்டினம் லெஃப்ட்டு, ரகுநாதபுரம் இதுதான். இங்கே தாங்க அந்த சந்தை நடக்கும். சந்தை நடக்கிற இடத்துல தாமரை பூத்துருக்கு பாருங்க. சிகப்பு தாமரை, வெள்ளை தாமரை பூத்துருக்கு. அடி மழை வெளுத்து வாங்கியிருக்குங்க. இங்கே சந்தை நடக்கும். இந்த சந்தை வந்து இந்த பகுதி மக்களுக்கு கொஞ்சம் வாத்தை பற்றில வீட்டு வாத்தும் கிடக்குது, காட்டு வாத்தும் கிடக்குது. இங்கேருந்து முன்னாடி மக்கள் பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா ராமநாதபுரம் போய்கிட்டு இருந்தாங்க.
ஸோ அவங்களுக்கு எளிமைப்படுத்துகிற விதமாக இங்கே ரகுநாதபுரத்தில் சந்தை போட்டிருக்காங்க. இங்கேருந்து ரோடு ஆரம்பங்க, பிரப்பன் வலசை வரைக்கும் ரோடு அருமையாக இருக்கும். ரோடு காலியாக இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடு போகலாம். இந்த இடத்துல எனக்கு எங்கெங்கே கால்நடைகள் கிராஸ் ஆகும், மக்கள் எங்கே கிராஸ் ஆவாங்க அப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால் நான் வந்து கொஞ்சம் வண்டியை வேகம் எடுத்து போகிறேன். இந்த ரோடு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ நிறைய பைக்கர்ஸ்க்கு இது தெரிஞ்சிருச்சு. அதனால் நிறைய பேர் இந்த பகுதியில் வர்றாங்க, பைக்கர்ஸ் வராங்க, டூரிஸ்ட் நீங்களும் வாங்க. ஆன்மீக சுற்றுலா வர்றவங்க யாராக இருந்தாலும் இந்த சைடு வாங்க. பூஞ்சோலை பேருந்து நிலையம் இங்கே இருக்கும். இந்த ரைட்டில் ஒரு ரோடு போகும், இந்த ரைட்டில் ரோடு போகும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காரான் தலைத்தோப்பு அப்படின்ற ஒரு கடற்கரை கிராமம் வரும். அழகாக இருக்கும் அந்த கிராமம். மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வந்ததுன்னா நம்ம வேறு வழியே இல்லை. தனுஷ்கோடி டு சென்னை நம்ம ஒரு பெரிய ரைடு இருக்குனால அது வந்து தனுஷ்கோடி டு சென்னை போகிறது தான். அந்த ரைடை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவுமே கிராமத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது மழை வந்துச்சுன்னா. கிராமத்தில் இருந்து ஒர்க் பண்ணுற பிளானோட தாங்க வந்தேன் நான். பவர் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருக்குது. தாமரை எப்படி பூத்து கிடக்கு பாருங்க. இந்த ஊர் பேர் காரான் கும்பரம்னு சொல்லுவாங்க. லெஃப்டில் போனால் கும்பரம், ரைட்டில் போனால் காரான், இதில் போனால் கும்பரம், இதில் போனால் காரான் போகலாம். அது இல்லாமல் இதில் இன்னொரு ஊர் இருக்குமே, அந்த கொக்கு, அந்த விளைநிலங்களில் அந்த பூச்சி, தவளை, மீன் ஏதாவது கிடக்கும், மீன் ஏறி இருக்கும். அதை மேயறதுக்கு எவ்வளோ கொக்கு இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இந்த பகுதியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற பகுதியில் காங்கிரீட் கட்டிடம் கட்டியிருக்காங்கல்ல, இங்கே வந்து அப்படி இருக்காது. இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இருக்கு பாருங்கள், ஓட்டு குடிசையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன ராமேஸ்வரம் டு உத்தரகாசமங்கை பஸ்ஸுங்க இது. என்னோட கணிப்பு கரெக்டுனா கரெக்ட், இந்த பஸ் தாங்க, ராமேஸ்வரம் டு உத்தரகாசமங்கை பஸ்ஸு. மயில், கொக்கு, இந்த ரோட்டில் போனாலுமே நீங்கள் வந்து அந்த ராமேஸ்வரம் ரோடை பிடிக்கலாம். ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் ரோடு இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் போனாலுமே நீங்கள் வந்து அந்த ரோட்டை பிடிச்சிடலாம். கிராமங்களுக்கு உள்ள வழியாக போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு டோல்கேட்டுக்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு ஜாயிண்ட் ஆகும். கோரவள்ளி ரைட்டில் போனீங்கன்னா கோரவள்ளி கிராமம், ஒரு முருகன் கோவில் இருக்கும். அடுத்து வர்றது தாமரைக்குளம். இந்த பகுதிகளோட சீனரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்.
இந்த பகுதியில் அதிகப்படியாக பனை ஓலைகளை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணி மகளிர் குழு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி பாம்பு அங்கங்கே அடிபட்டு செத்து கிடக்கு. இது வந்து ரெட்டையூர் அணி, அதுக்கப்புறம் தாமரைக்குளம். தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தாமரைக்குளம். கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை ஒட்டி ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலை ஒட்டி நிறைய நீர்நிலைகள் இருக்கும். பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். நான் அதில் இருந்து நம்மளோட எருமைக்கடாவை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தாமரைக்குளம் கிராமம் ஐயனார் ஆலயம் செல்லுவழி. பாரு, அடே என்ன ஒரு அருமைங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ ஒரு ட்ரோனை விட்டு ஒரு ஷாட் எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த பகுதியை தான் சொன்னேன். இங்கேருந்து நீர்நிலை ஆரம்பிக்குதா, கொஞ்சம் தூரம் போகணும் அந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு. நல்லாயிருக்கும் அந்த இடம். ஊர்காரங்க எல்லாமே அங்கே வந்து அந்த பொழுதை கழிக்கிறதுக்காக வந்து உட்காந்துருப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் வெயில் ஏறின உடனே வந்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான நாரை கூட்டம் நிற்குங்க. இதில் எக்கச்சக்கமான நாரை கூட்டம் நிற்கும். அடே ட்ரோனை பறக்க விட்டு நம்ம அப்படியே எருமைக்கடா ஓட்டுற மாதிரி எடுக்கணுங்க வீடியோ. அப்படி இருக்குங்க அந்த பகுதி. ஒரு சின்ன பிட்டு மாதிரி தான் இருக்கும். அருமையாக இருக்குங்க அந்த பகுதி. இலங்கை உள்ள பயணம் பண்ண மாதிரி இருக்குதா? நான் ஒரு சில காணொலிகள் பார்த்தேன், இலங்கை காணொலிகள் கொஞ்சம் பார்த்தேன். அங்கேயுமே இப்படி தாங்க இருக்குது. பக்கம் தானே இலங்கை, இங்கேருந்து பக்கம் தானே கடல் வழியாக போனீங்கன்னா. எருமைக்கடா தூரத்தில் ஒரு பஸ்ஸு போகுது. ஐயோ எப்படி இருக்கு பாருங்க நீர்நிலைகளை பார்த்தீங்களா? இதில் போனீங்கன்னா புதுமடம் அப்படின்ற ஒரு கடற்கரை கிராமம். இப்படி போனீங்கன்னா உச்சிப்புளி 2 கிலோமீட்டரு. நேரே போனீங்கன்னா பிரப்பன் வலசை ரோட்டுக்கு. இது ஒரு 4 முக்கு ரோடு ஜங்ஷனு. 4 புறமும் தண்ணி சூழ்ந்து நிற்கிதுங்க. பிரப்பன் வலசை 5 கிலோமீட்டரு. 4 பக்கமும் தண்ணி சூழ்ந்து நிற்கிது. அங்கே வர வீடே தண்ணிக்குள்ளே தான் நிற்கிது. நல்ல மழைங்க.
பாம்பன் போகிறதுக்குள்ளே மழை வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒதுங்கிடலாம். பாம்பனை தாண்டி, அதாவது தனுஷ்கோடி போகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதை தாண்டிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே ஒதுங்க முடியாது. நனையத்தான் செய்யணும் ஃபுல்லாக. பெரிய சிக்கலை கொண்டு விட்டுரும் நம்மளை. நான் சொன்ன கோயில் இதுதாங்க, அந்த இருக்குல்ல, இந்த கோயில் தான். கோயிலோட அமைப்பே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓடு போட்டு மேய்ஞ்சிருப்பாங்க. வித்தியாசமாக இருக்கும். இப்போ தான் காங்கிரீட் வச்சு இதை கட்டிகிட்ருக்காங்க. ஆலமரம் இருக்கா, ஆலமரம், அரச மரம், பூவரச மரம், வேப்ப மரம் இருக்கும். கம்மாயில் பெரியவர் குளிக்கிறாரு. சீனரிஸ் வேறு லெவலில் இருக்கிறதுனால எனக்கு வந்து கேமராவை ஆஃப் பண்ணுறதுக்கு தோணவே இல்லை. இந்த வீடியோ எவ்வளோ லாங்காக வரும்னு எனக்கு தெரியவே இல்லை. எவ்வளோ லாங்காக வந்தாலும் அதை நான் கட் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன். அங்கங்கே பனை மரங்கள் வந்து எக்கச்சக்கமாக விழுந்து முளைக்குது. இங்கேயுமே இந்த காற்றாலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எக்கச்சக்கமான காற்றாலைகள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். எப்படி பாருங்க எதிரியே. மண்டபம் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் போனோம், 16 கிலோமீட்டர் போனோங்க. இன்னும் மண்டபம் தாண்டினா தான் பாம்பன் பாலம். பாருங்க பனை மரம்லாம் தண்ணிக்குள்ள நிற்கிது. இப்போ கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா லெஃப்டில் ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் ரோடு ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம அங்கேருந்து அப்படியே ஒரே இழுத்தோம் அப்படின்னா மண்டபம், பாம்பன் பாலம், நிறைய போனோம் அப்படின்னா ராமேஸ்வரம் கோவில். தனுஷ்கோடிக்கு நம்ம அங்கே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். நொச்சியூரணி 3 கிலோமீட்ரு, திருப்புலானி 25 கிலோமீட்ரு, மண்டபம் 13 கிலோமீட்டர் லெஃப்டில் போனால் நம்ம இதில் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம். அந்த ரோடு நல்லாயிருக்கும், இந்த ஏரியா சூப்பராக இருக்கும், அதில் போயிட்டு வரலாம். கொஞ்சம் தூரம் போகும், ரொம்ப தூரம் வேண்டாம். வேறு 2 புறமும் தண்ணி. இதையும் பார்த்துட்டு இதுக்கு மேலே யாராவது ராமநாதபுரம் வறட்சியான பூமின்னு சொல்லுவீங்க, தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவீங்க யாராவது? அப்படி யாராவது சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க முட்டாள்.
ராமநாதபுரம் அப்படி ஒரு ஊருங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போகணும், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே திரும்பிட்டோம். இப்போ நிறைய போயிட்டு ராமேஸ்வரம் ரோட்டில் ஜாயின் பண்ணி நம்ம தனுஷ்கோடியை நோக்கி போகலாம். பாருங்க, கழுத்து நீட்டிக்கிட்டு வருதா. இதில் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன பிரப்பான வலசை வந்துடும். அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட் எடுத்து போக வேண்டியதான். ஒரே ரோடு ராமேஸ்வரம். நான் உங்களுக்கு அந்த ரோட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரோடு தான். ரைட்டு போனால் ராமேஸ்வரம், லெஃப்ட்டு போனால் ராமநாதபுரம். மிக மிக கவனமாக போக வேண்டிய சாலைகளில் இந்த சாலையும் ஒன்று. என்ன ஸ்பீடு வராமல் பாருங்கள் காருக்கார. எவ்வளவு கவனமாக போக முடியுமோ அவ்வளோ கவனமாக போகணும் இந்த ரோட்டில். ஓகே, ஸ்ட்ரெயிட் ரோடு பாம்பன் தான். பாம்பனில் போயிட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு பாம்பனில் வச்சு vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க எப்படி கட் பண்ணுறான் பாருங்க. ஸ்கூல் வண்டி இத்தனைக்கும் நின்று பொறுமையாக கட் பண்ணுற இதே கிடையாதுங்க. அப்படியே வேகமாக வந்து கட் பண்ணுறான் பாருங்க, வைத்தியகாரன். இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் நான் பைக்கர்ஸ்க்கு ஒன்று தான் சொல்லுவேன். இந்த பைக் லேன் ஒன்று இருக்கும் இந்த ஒயிட் கோடுக்கு லெஃப்ட் சைடில். நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் ரொம்ப சேஃப்டியாக போகிற மாதிரி ஒரு ஃபீலை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப அதில் போனால் தான் ரொம்ப சேஃப்டி. இந்த ஒயிட் லைனுக்கு இந்த பக்கம் போனால் தான் ரொம்ப சேஃப்டி. நீங்கள் கொஞ்சம் உள்ளே போனாலுமே ஏடா கூடமாக வண்டி வரும், எக்கச்சக்கமான வண்டி வரும். பிஸியான ரோடு சாத்தான்கோன் வலசை, ரொம்ப பிஸியான ரோடு. நம்மளே போய் ஆபத்தில் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு சில நேரங்களில் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பைக் லைன்லேயே போங்க. பாருங்க தலைவா, லோக்கல் வண்டி அரண்மனைக்கு போகுது, திருச்செந்தூர் ராமேஸ்வரம் வண்டி. இந்த ரோட்டில் எக்கச்சக்கமான டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகளை பார்க்கலாம். எஸ்சிடிசி பஸ்ஸுகளையுமே நம்ம ஒரு சில டைமில் பார்க்கலாம். அரியமான் பீச் 1.5 கிலோமீட்டருங்க. லெஃப்ட் சைடில் போனோம்னா அரியமான் பீச்சு 26 கிலோமீட்ரு. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி 45 கிலோமீட்ரு. அங்கேருந்து 19 கிலோமீட்ரு போகணும் தனுஷ்கோடிக்கு. கண்டினியூஸாக வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். மதுரைக்கு வந்து எக்கச்சக்கமான வண்டி இருக்குங்க ராமேஸ்வரத்தில் இருந்து. நமக்கு பின்னாடி ஒரு டூரிஸ்ட் வண்டியா இல்லை சென்னையிலேருந்து வர்ற வண்டியான்னு தெரியல, ஒரு பஸ் வருது. ஒரு எல்லோ கலர் பஸ் ஒருத்தன் வரான், ஓவர்டேக் பண்ணுறான் பாருங்க. ஸ்லீப்பர் கிளாஸ் ஷாமா சர்வரா இல்லையே, பெங்களூர்லேருந்து வர பஸ்ஸுங்க ஷாமா பஸ். சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் பஸ் சர்வீஸாக ராமநாதபுரம் ஸ்ரீ பவானி. இந்த செக் போஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான செக் போஸ்ட். இந்த ரோட்டில் எல்லா வண்டியும் மறைச்சி செக் பண்ணுவாங்க சந்தேகம் வந்துச்சுன்னா. அது இல்லாமல் இந்த செக் போஸ்ட் இருக்கிறதுனால தான் வண்டிகள் ஓரளவுக்கு இங்கே ஸ்லோ பண்ணி வேகம் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. அது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். திருச்சி பஸ்ஸு வேதாளை கிராமம்
இங்கேயுமே இந்த சந்தை நடக்கும்னு நினைக்கிறேன், வார சந்தை நடக்கும். அது என்ன கிழமை அப்படின்னு தெரில. திருப்பத்தூர் இந்தியன் நேவி வண்டி வருது பாருங்கள். இங்கே வந்து அந்த நேவிக்கு சம்மந்தமான ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நாளைக்கு கசாப் கடைக்கு ஆடு வாங்கிட்டு போகிறாங்க. இது எல்லாமே நேவிக்கு சொந்தமான இடங்கள் தாங்க. நேவி ஆஃபீஸு அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். போக போக கடல் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடும். மண்டபம் கேம்ப்பு, இலங்கை அகதிகள் வந்து இந்த மண்டபம் கேம்பில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நம்மளை அலோவ் பண்ணுவாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியல. போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நண்பர்கள் யாராவது இந்த பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். அந்த உறவுகளை பார்க்கணும். சாயல்குடி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் வண்டி இந்த வழியாக தான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல எனக்கு. சொந்த நாட்டை விட்டுட்டு கஷ்டமான வாழ்க்கைங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பாம்பன் பாலம் வந்துடும். பொங்கலுக்கு வந்து ஒரு 10 நாள் என்னமோ ஸ்கூல் லீவ் விட்டாங்க போல். சனிக்கிழமையும் ஸ்கூல் வச்சு விட்டாங்க இந்த வாரம். சொன்னேன் இல்லையா, கடல் பக்கத்தில் வந்துடும் அப்படின்ட்டு. இங்கேருந்து ஆரம்பம். இது இந்த டேர்னிங்கில் ஒரு ஃபிஷிங் ஹார்பர் இருக்கும். சென்னை வண்டிங்க, இதுதான் கடைசி. இப்போதைக்கு மண்டபம் வரைக்கும் தான் இயக்குறாங்க. அந்த பாம்பன் பாலம் எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. அதனால் இங்கே வரைக்கும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு டிஎன்எஸ்சிசி புது பஸ் ஒன்று போகுது. இது வந்து ரயில்வே அவங்களுக்கு சொந்தமான குவார்ட்டர்ஸு, சதர்ன் ரயில்வே ஆஃபீஸர்ஸ் ரெஸ்ட் ஹவுஸ். கடலை பார்த்தீங்களா, பின்னாடி கடல், முன்னாடி ரெஸ்ட் ஹவுஸு. அதான் சொன்னேன் பக்கத்துலேயே வந்துடும் அப்படின்னு. இங்கே வந்து இந்த பறிமுதல் பண்ணுறாங்கள்ல, அந்த போட்டுகள் வந்து இங்கே போட்டு வச்சுருப்பாங்க. இலங்கையிலேருந்து தப்பிச்சு வர்றவங்க, இல்லை இங்கே இல்லீகல் வேலை பார்க்குறவங்க பயன்படுத்துகிற போட்டுகளை இங்கே போட்டு வச்சுருப்பாங்க. தூரத்தில் தீவு தெரியும், குருசடை தீவுலாம் இங்கேருந்து பக்கம். தூரத்தில் தெரியுது எல்லாமே தீவு தான்.
வந்து அது உள்ளே போக முடிஞ்சால் உள்ளே போய் காட்டுறேன். அப்படியே டர்ன் பண்ணி அங்கே மீன் பிடிக்கிறாங்களா இல்லை அங்கே மீன் வளர்க்குறாங்களான்னு தெரியல. நான் காட்டுறேன். உள்ளே இறங்கி போக முடிஞ்சால் போய் காட்டுறேன். போட்டை நகட்டுறாங்க. இப்போ வந்து உள்ளே போய் பார்க்கலான்னு வந்தோம். பக்கத்தில் போய் காட்டுறோம் பாருங்கள். இங்கே ஃபுல்லாக வந்து வலை போட்டு மீன் வளர்க்குறாங்க. இந்த கொடுவா மீன்கள் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து கடலுக்குள்ளே வளர்க்குறாங்க. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்கிறது. அங்கே ஒருத்தர் போட்டில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய அந்த மாதிரி தொட்டிகள் கட்டி கொடுவா மீன்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் முழுக்க முழுக்க. ஓகே, நம்ம பாம்பன் பாலத்தில் போய் பார்க்கலாம். வேறு என்ன இருக்குதுன்னு தெரியல. ஃபுல்லாக அவ்வளோதான் இருக்குது. அந்த கடற்கரை உள்ளே போய் பார்த்தோம். அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு மீனவர் மட்டும் போட்டில் மீன் எடுத்துகிட்ருக்காரு. பாம்பன் பாலத்தில் பார்க்கலாம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் பாம்பன் பாலத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பைக்கை வந்து பாலத்து மேலே நிப்பாட்ட முடியாது. பைக்கை கீழே நிப்பாட்டிட்டு நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். பாம்பன் பாலத்துக்கு கீழே எப்போ ஏலம் விடுவாங்கன்னு தெரியல. அந்த ஏல டைம் தெரிஞ்சால் கூட நம்ம வந்து போய் பார்க்கலாம். அது நல்லாயிருக்கும். அங்கே நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். வாய்ப்பு கிடைச்சது எப்படின்னா நம்ம சந்திக்கலாம், பார்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டாங்க, பாம்பன் பாலத்துக்கு பக்கத்தில். தூரத்தில் தெரியல, அதுதான் அந்த குருசைடு ஐலாண்டு. இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க சுற்றுலா பயணிகள். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இங்கே நின்று வேடிக்கை பார்க்குறது, டீ குடிக்கிறது, உள்ளே போகிறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு பாம்பன் பாலம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இவங்களோட என்ன சொல்கிறது என்ஜாய்மெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாம்பன் பாலம் தான் மெயின் டார்கெட்டு. இங்கே வர நிறைய பேருக்கு. அதையும் தாண்டி சின்ன சின்ன இந்த மாதிரி திட்டுகள் அங்கங்கே இருக்கும். அதுலேயும் உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோடு அப்படியே போவாங்க. பாம்பன் பாலத்தில் நைட்டு தூண்டில் போடுவாங்களா இல்லை பகலில் தூண்டில் போடுவாங்களான்னு தெரியல எனக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைமாக எருமகடா வந்து பாம்பன் பாலத்து மேலே ஏற போகுது. பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதாங்க. பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங்கில் நிற்கிறோம். பார்க்கலாம் பாம்பன் பாலம் காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்குள்ளேயே டூரிஸ்ட்லாம் வந்து வண்டி நிப்பாட்டி இறங்கி நடந்து போயிருக்காங்க நிறைய பேர். இந்த பார்க்கில் வந்து நீங்கள் உட்காந்து எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணலாம், சாப்பாடு சாப்பிட்லாம், எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு போகிறாங்க. பாம்பன் பாலத்தில் நிறைய வேலைகள் முடிஞ்சிச்சு போல். இன்னும் திறக்காமல் இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஃபுல்லாக செக்கிங் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு பாம்பன் பிரிட்ஜில். தண்ணி ஓட்டத்தை பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க தண்ணி ஓட்டம்.
வீச்சு வலை போடுகிறார்கள். பாட்டி பார்க்கலாமா? வீச்சு வலை போடுறதுக்கு ஐயா ஒருத்தர் ரெடியாக நிற்கிறாரு. மழை வந்துருச்சுங்க, நம்மளால் இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது. அந்த ஒரு ஐயா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார், அவரை பார்க்கவே நிப்பாட்டணும். மழை வந்ததுனால அந்த ஐயாவும் கீழே போயிட்டார். நம்மளும் அப்படியே ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க் நிற்கலாம் நம்ம. முன்னாடி வந்து ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் போய் நின்றுட்டு நம்ம திரும்ப வரலாம். ஏன்னா இந்த மழையில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தனுஷ்கோடி கூட போக முடியாது. தனுஷ்கோடி போனோம்னா மொத்தமாக சிக்கிடுவோம் நம்ம. அதனால் புத்திசாலித்தனமாக நம்ம வந்து அங்கே போயிடுறது ரொம்ப நல்லது. வண்டி உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். வண்டி போக முடிஞ்சால் கூட வண்டி உள்ளே பார்க் பண்ணிவிட்டு பாம்பன் கீழத்தில் வர முடிஞ்சா, பாம்பன் பாலத்து கீழே வர முடிஞ்சா நம்ம அப்படியே வரலாம். போகலாம். ஐயா உள்ள போலாம்ல? ஐயா உள்ள போலாமா? டிக்கெட் தானே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை வருது, லேப்டாப் வச்சுருக்கேன், நனைஞ்சிடும். அதுதான் இந்த பார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து இருக்கலாங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு. போயிட்டு இந்த பார்க்குக்கு வந்து என்ட்ரி அமௌண்ட்டு உண்டான். நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ என்னன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி என்ட்ரி ஃபீ இருக்குது. யார் கொடுப்பான்னு தெரில. இங்கே வந்தால் அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. ஐயா யார்கிட்ட வாங்கண்ணா? அங்கேயா டிக்கெட்? அங்கேயா ஆள் வரணுமா? சரி ரைட், நான் உள்ள கேட்டேன். சரி சரி, அப்படி பாருங்க. அப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கருகும்புங்களா? இப்போ தான் மழை நின்னது. இப்போ நம்ம திரும்பவும் பாம்பன் பாலத்தை மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, போலீஸ் காவல் வந்துருச்சு பாருங்கள். இங்கே யாரையும் இப்போ மேலே நிற்க விட மாட்டாங்க, எங்கேயுமே நிற்க விட மாட்டாங்க. நம்ம வாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கணும். அந்த பெரிய ஒரு மீன் பிடிச்சிக்கிருந்தாரு, அவரும் போயிட்டார். கீழே போய் பாம்பன் பாலத்தில் ஏழை விட்டாங்கன்னா அதையாவது பார்க்கலாம். எதனால் பாம்பன் பாலம் இன்னும் திறக்காமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆகுது, திறக்கவே இல்லை. ஏற்கனவே நிறையா வேலை முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சுன்னாங்க. ஏன் திறக்காமல் இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் வந்து செக்கிங் தான் போய்கிட்டு இருக்கு. பாம்பன் பாலத்தில் வண்டி ஓட்டுறது நல்லா தாங்க இருக்குது. காற்று சரியான காற்றுங்க, சரியான காற்று. ஒருத்தர் தூண்டில் போடுறாரு.
இங்கே ஒருத்தர் தூண்டில் போடுறாரு. ஆனால் வண்டி நிப்பாட்ட முடியாது. அண்ணன் இங்கே ஒருத்தர் தூண்டில் போட்டுட்ருக்காரு. மாட்டுதான்னு தெரியல, ஏன்னா தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தூண்டில் தான் போடுறாங்க. கேட்கலாம் அப்படி டர்ன் பண்ணி ஏதாவது மாட்டுதான்னு கேட்கலாம். பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் மைக் ஆனாச்சா என்னன்னு தெரியல. செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனில் தான் இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். மைக் ஆனில் இருக்குது. ஓகே, அங்கங்கே தூண்டில் மீன் அந்த தூண்டில் போட்டு தாங்க இருக்காங்க. 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இங்கே பாருங்க, மதுரை பஸ்ஸு 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டைமா. ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்தால் இங்கே மீன் பிடிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் சொன்னார். அங்கே நின்னார்ல, பாம்பன் பாலா அவரோட நேமு. அவர் நமக்கு சொன்னார், கீழே போனாலுமே மீன் ஏலம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுதாங்க பாம்பன் தூக்குப்பாலம். பல தடவை பார்த்தாச்சு, நிறைய பேர் வீடியோ கவர் பண்ணிட்டாங்க. பாம்பன் பாலத்தில் ஓவர்டேக் பண்ணும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணணுங்க, இல்லைன்னா ரிஸ்க் ஆகி போவோம். மக்களோட ஆர்வத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் பாருங்கள். கடல் அலை பயங்கரமாக இருக்குங்க. நான் அப்படி இதில் ஓரமாக நிப்பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கடல் அலை, கடல் சீற்றம் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் அலை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது மட்டும் பாருங்கள். எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? அந்த லாஸ்ட்டில் கடல் அலை அந்த வீட்டோடு சேர்த்து டம்மு டம்மு டம்முன்னு போட்டு வெளுக்குது அந்த லாஸ்ட்டில். அதுதான் பாம்பன் பாலம். அங்கேருந்து இங்கே வந்தோம், இந்த எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ அப்படியே தனுஷ்கோடியை நோக்கி போவோம். சைக்கிளிஸ்ட் இவங்க தாங்க என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை. நம்ம தான் பணம்னு ஓடி உழைச்சி சேர்த்து வைக்கிறோம். கடைசியில் சேர்த்து வச்சா மொத்தமாக பிடிங்கி போகிறாங்க. ஆனால் இவனுங்க பாருங்கள், இருக்கிற பணத்தை வச்சு என்ஜாய் பண்ணுறானுங்க. அவனோட பண மதிப்பு நம்ம நாட்டில் அதிகம். நம்ம இங்கே ஒரு மீன் செட்டுகளில் மீன் எடுக்கிறாங்க பாருங்கள். பிடிச்ச மீன்களை கொண்டு செட்டில் கொடுக்குறாங்க. அன்னை கருவாட்டு கடை.
டாட்டா கருவாட்டு கடை, நிறைய கருவாட்டு கடை இருக்குங்க. அவ்வளோதான், ஒரே இழுப்பாக இழுத்துட்டு டீசல் அடிச்சுட்டு போயிடுவோம், பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோம். பெட்ரோல் இல்லாமல் நம்ம தனுஷ்கோடியில் போய் மாட்டோம்னா நம்மளை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நிறைய போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு முன்னாடியே நம்ம தனுஷ்கோடிக்கு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ உள்ளே போயிட்டு விவேகானந்தர் இல்லம் பார்த்தாச்சு, குருசடை தீவும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ தனுஷ்கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கே இருந்து இந்த ராமேஸ்வரம் கோவிலோட தீர்த்தம் ஆரம்பிக்குங்க. தங்கச்சி மடம் ஊராட்சி. கருவாட்டு கடையில் எக்கச்சக்கமாக இருக்கும். கடல் உயிரினங்களை அழிக்காதீர்கள். 3 பேர் போகிறாங்க நண்பர்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு 2 ரிஸ்க் இருக்குது. ஒன்று வந்து ஃபியூயல் ஃபில் பண்ணணும், வண்டியில் எரிபொருள் காலியாகி விட்டது. அடுத்து ஒன்று என்ன அப்படின்னா, மழை வந்துடக்கூடாது. ஏன்னா தனுஷ்கோடி ரோடை பிடிச்சிட்டோன்னா அங்கிட்ட ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த கோதண்டராமர் கோவில் அதெல்லாம் தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அதனால் வண்டிக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டும். இன்னும் 5 கிலோமீட்டரில் இருக்குதான், சிஎன்ஜி தான் 5 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு போட்டிருக்கு. பெட்ரோல் பல்க்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேட விட்டாங்களே நம்மளை. ராமேஸ்வரத்தில் பெட்ரோல் பல்க் இல்லாமல் இருக்காது, இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் இருக்கிற இடத்துல. எங்கேயோ கறிக்குழம்பு போடுறாங்க, ஏதோ கல்யாண வீட்டு போல் கறிக்குழம்பு போடுறாங்க. மனம் எண்ணெய் சுண்டி இழுக்கிறது. இங்கே ஒரு ஏடிஎம் இருக்கும். அந்த ஏடிஎம்மில் பெட்ரோலுக்கு தேவையான காசை எடுத்துக்கொண்டு பெட்ரோல் போட்டுவிட்டு பயணத்தை தொடங்குவோம். ஏன்னா இங்கே நெட்வொர்க் எனக்கு அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குமே இங்கே. ஏடிஎம் ஹிட்டாச்சி ஏடிஎம் இருக்குது. இந்த ஏடிஎம்மே ஃபுல்லாக தான் இருக்குது. ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடியே வில்லுவடி தீர்த்தம்னு ஒன்று வருங்க. வர்றது வந்து அப்துல் கலாமோட நினைவிடம், பேய்க்கரும்பு. அவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். பைத்தியக்கார மாதிரி தான் வண்டி எடுக்கிறானுங்க அவ்வளோ பேரும். எவனும் கண்டுக்கிறதுலாம் கிடையாது, எவனும் வருவானே நிற்பானே அப்படின்லாம் கிடையாது. பைத்தியக்கார மாதிரி வண்டி எடுக்க வேண்டியது. சென்னையிலேருந்து வர்ற பஸ்கள் எவ்வளோ கிடக்கு பாருங்கள். சென்னை, பெங்களூரு, கேரளா, கோயம்புத்தூர், எங்கெங்கேருந்து பஸ் வருதோ எல்லாமே அங்கங்கே ஆல்ட்டு போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து வண்டிகள் நிற்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை வருது, அதுக்கப்புறம் நிற்கிது. இந்த மாதிரி விட்டு விட்டு மழை அடித்து வெளுத்து வாங்குது.
ராமேஸ்வரம் வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து சுற்றுலா நட்பு ஆட்டோன்னு சொல்லி ஒரு சில ஆட்டோக்கள் ஓடுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு எங்கேயாவது போகணுன்னு சொல்லி போகணுங்கிறதுக்கு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா குறைஞ்ச வாடகையில் உங்களுக்கு வந்து குறைஞ்ச வாடகைன்னா கரெக்டாக இங்கே வாங்குறது என்ன வாடகையோ அதில் வந்து உங்களை இது பண்ணுவாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து எல்லா இடமும் சுற்றி காட்டுவாங்க. ஒரு எம்ஆர்எம் நிற்கிது, ஸ்ரீ கற்பக விநாயகர் நிற்கிது. இது என்னது, ஜே விஷ்ணு, நேஷ்னல் ட்ராவல்ஸு, யூனிவர்சலு, எக்கச்சக்கமான எல்லா வண்டியிலும் இங்கே நிற்குங்க. அப்புறம் யூனிவர்சலே எக்கச்சக்கமாக நிற்கிது. சென்னை ராமேஸ்வரம் ஹெட் ஆஃபீஸ் காரைக்கால், வஹாப் ட்ராவல்ஸ். சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த பகுதிகளுக்கு போகிற எல்லா பேருந்துகளுமே இங்கே வரும். இங்கே வந்துட்டு தான் ஆக்சுவலாக ஆட்கள் ஏற்றிட்டு வராங்க இல்லையா, வந்துட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. எஸ்ஆர்எஸ் ட்ராவல்ஸ் இன்னும் இருக்குதாப்பா எஸ்ஆர்எஸ் ட்ராவல்ஸ்லாம். தென்காசி வண்டி ஒன்று வருது பாருங்க. இதுதான் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு. ஸ்ரீ எஸ்எம்எஸ் ஒன்று நிற்கிது. நம்மளோட மொபைல்லையும் சரி கேமராலையும் சரி பேட்ரி வந்து ஃபுல் ட்ரையு. இந்த விலாகை ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டோடு நான் முடிச்சுக்கிறேன். ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி விலாகை இன்னொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.